என்ற வீட்டுக்காரர் எங்க வீட்ல கும்பகர்ணன்னு பார்த்தா, அவரையே ஓவர்டேக் பண்ணிடும். அவரோட நைட்டு 12 மணிக்கு தூங்குனதுங்க. மணி இப்போ 3 மணி. நானும் அப்படி இப்படின்னு உருட்டி பார்த்து டிவிலயும் சவுண்டெல்லாம் வச்சு பார்த்துட்டேன். தூக்கி எழுந்தி உட்கார வச்சுட்டு பார்த்துட்டேன். எழுந்தின பாடே இல்ல. அப்புறமா கிள்ளி விடவும் லைட்டா எழுந்திருச்சாங்க. ஆள அப்படியே அலேக்கா தூக்கிட்டு போய் குளிப்பாட்டிட்டு வந்துட்டு, அதுக்கப்புறம் டைரக்ட்டா லஞ்ச் தான் சாப்பிட்டாங்க. பிரேக்ஃபாஸ்ட் கட்டு. எனக்கு ஒரு குட்டி பழக்கம் இருக்குங்க. ஆராத்தியா சின்ன வயசுலேருந்தே சரி, அவங்களுக்கு அப்படியே ஊட்டி விட்டுக்கிட்டே நானும் அப்படியே சாப்பிடுவேன். இன்கேஸ் அவங்க தூங்கிட்டாங்கன்னா, அவங்க தூங்கி எழுந்திருக்கிற வரைக்கும் நானும் சாப்பிடவே மாட்டேன். அவங்க முழிச்சதுக்கு அப்புறம் தான் அவங்க கூட சேர்ந்து சாப்பிடுவேன். டைரக்ட்டா லஞ்ச் தான் நானும் சாப்பிட்டுருந்தேன். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா, ரசம், பீன்ஸ் கேரட் பொரியல், கொஞ்சம் காளான் ஃப்ரை பண்ணி கொடுத்துருந்தேன். ரொம்ப சிம்பிளா பண்ணிட்டேங்க. ஏன்னா ஸ்கூலும் லீவுல எப்பயும் லேட்டா தான் எழுந்திரிப்போம். ஈவினிங் ஏதாவது கொஞ்சம் ஸ்நாக்ஸ் மாரி செஞ்சு கொடுக்கலான்ட்டு பூபா டீ ஆர்டர் பண்ணியிருந்தேன். அதுக்கப்புறம் ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் வந்து வீட்ல பொரிச்சிருந்தேன். இந்த வெயிலுக்கும் அதுக்கும் ஏதாவது சில்லுன்னு குடிச்சுக்கிட்டே இருக்கணும் போலயே தோணுது. உங்களுக்கும் அப்படிதானா? அதுக்கப்புறம் ஸ்நாக்ஸ் எல்லாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் வாக்கிங் போயிட்டு ஷட்டில் கார்க் விளையாடிட்டு, ஒரு 10 மணிய போல வீட்டுக்கு